போகணும். இந்த இடம் நான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு வீட்டுக்கு போகணும். நிம்மி தூங்கிட்டாளா? அவ தூங்கிட்டா. நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அப்செட்டா இருக்கியா? நான் என்ன சொல்றது, ஆஷா போய் 24 மணி நேரம் ஆகுது. அவளுக்கு ஃபோனும் போக மாட்டேங்குது. அவளும் நமக்கு ஃபோன் பண்ணல. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன தெரியல, எங்கேயோ ஆபத்துல மாட்டிருக்க கூடாது. என்ன நீ, அவ இப்ப வளர்ந்துட்டா. நீ இன்னும் அவ அம்மா மாதிரியே ரியாக்ட் பண்ற. அவளோட பிரச்சனையை அவளே பார்த்துப்பா. அவ ஒன்றும் குழந்தை கிடையாது, புரியுதா? சுஹான், என்ன நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவ என்னோட சின்ன தங்க. அவளுக்காக நான் டென்ஷன் ஆகாம யார் ஆவாங்க? அதோட அவளுக்கு என்ன தவிர வேற யாருமே கிடையாது. ஹலோ ஹலோ, ஹிரல் பேசுறீங்களா? ஹிரல் தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் மாணிக், ஆஷா கூட வேலை பார்க்குறேன். இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு. ப்ராப்ளமா? ஏன் ஆஷாக்கு என்ன நடந்தது? அவ காட்டுல எங்கேயோ தொலைஞ்சிட்டா. அவ கிடைக்கவும் இல்லை, அவளை ரீச்சும் பண்ண முடியல. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோன்னு தெரியல. சார், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஐஷாவோட க்ரூ மெம்பர்ஸும் வந்திருக்க போறாங்க. சார் சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அது ஆயிஷாவோட பாடியா இல்லையான்னு சொல்லுங்க. என்னால ஒன்று சொல்ல முடியும். அவ ஸ்கை ப்ளூ காலர் போட்ட டிஷர்ட் போட்டிருந்தா, பிளாக் கலர் பேண்ட் போட்டிருந்தா, அப்புறம் தலைமுடியை இப்படி தூக்கி கட்டியிருந்தா. இதெல்லாம் டெட் பாடி கூட மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும்ல. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ஓ, ஆஃபீஸர் பிரேம்குமார்? எஸ் சார். பிரசாந்த், இவன் பிரசாந்த். ஒரு நிமிஷம், நீங்க எல்லாரும் யாரு? இவனை எப்படி தெரியும்? சார், நான் தான் மாணிக். நாங்க எல்லாம் ஆயிஷா கூட வேலை பார்க்குறோம். இவன் பிரசாந்த் எங்களோட கைடு. ஆயிஷாவை லொகேஷன்ல தேட போயிருந்தான். ஆயிஷா தொலைஞ்சு போனப்ப இவன் தான் தேட போயிருந்தான். இவனே இப்படி இருக்கானா? அப்போ ஆயிஷாவோட நிலைமை? இல்ல இல்ல, நான் தான் சொல்லல, ஆயிஷாக்கு எதுவும் ஆயிருக்காது. கண்டிப்பா ஆயிருக்காது. சார் ப்ளீஸ் ப்ளீஸ், எப்படியாவது என் தங்கையை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்களே ப்ளீஸ். உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன். கண்டிப்பா உங்க தங்கச்சியை காப்பாத்திடுவோம். முதல்ல உங்களை ஓரமா கூட்டிட்டு போங்க. சார், இந்த பாடி காலையில தான் கிடைச்சது. இவன் தான் கைடு பகதூர். இந்த பாடி இவன் தான் சார் முதல்ல பார்த்துருக்கான். ஆயிஷாவை தேடுறதுக்காக பிரசாந்த் போயிருந்தானா? எஸ் சார். ஏன்னா ஜங்கல்ல அவனுக்கு எல்லா வழியும் தெரிஞ்சிருந்தது. எவ்வளோ தெரிஞ்சிருந்தா என்னவா? நட்ட ராத்திரில பெர்மிஷன் கூட இல்லாம காட்டுக்குள்ள தனியாவா சுத்துவாங்க? நைட் நேரத்துல இப்படி சுத்துறது சாவை விலை கொடுத்து வாங்குற மாதிரி. நீங்க பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. இதுவே இந்த நிலைமையில இருக்கு, அது எந்த நிலைமையில இருக்கோ? ஆஃபீஸர், அப்புறம் இந்த ஜங்கல்ல சில மிருகங்களும் இருக்கா? பயங்கரமான மிருகங்கள்லாம் கிடையாது சார். அடர்ந்த காடு, தொலைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. மிருகம் எதுவும் தாக்கின மாதிரி தெரியல. ஆனா இது கத்தியோட அடையாளம் தான். கத்தியால குத்தி இருக்காங்க.
சார் என்னது பூர்வி? சார் இங்க இந்த கேமரா கிடைச்சது. சார் இது ஆயிஷாவோட கேமரா. ஆமா சார், ஆயிஷா 3 நாளைக்கு முன்னாடி தான் இதை வாங்கியிருந்தா. உடனே அதை ப்ளே பண்ணி பாருங்க. சார் இது ஆன் ஆகல. ஏன்? பேட்டரி டவுன் ஆயிருக்கு. நம்ம கிட்ட டிவைஸும் இல்ல சிப்பை இன்சர்ட் பண்றதுக்கு. நீங்க கேமராவும் கையமா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. முதல்ல போய் என் தங்கையை கண்டுபிடிங்க. அதை விட்டுட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்களே. ஐயோ, அவங்களையும் நாங்க தேடுவோம். இது ரொம்ப பெரிய காடு மேடம். மொத்த காடையும் தேடி பார்க்க 2 நாள் ஆகும். ஆமாம் சார், சூரியன் மறைஞ்சிட்டா எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் இப்போவே சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. பகதூர் உங்களை கூப்பிட்டு போவான். சார் தேடி தேடி நம்ம காட்டுக்குள்ளே ரொம்ப வந்துட்டோம் சார். இவ்வளோ தூரம் யாரும் வந்து போக மாட்டாங்க சார். ஒன்று பண்ணலாம், வேணும்னா திரும்பி போயிடலாம் சார். இருட்டுற போது. ஏன்பா, நல்லா வெளிச்சமாக தானே இருக்கு, ஏன் பயப்படுற? இல்லை சார், திரும்பி போகிறதுக்கும் டைம் ஆகும் இல்லை, அதையும் கணக்கு பண்ணி பார்க்கணும். இவ்வளோ தூரம் யாரும் வரமாட்டாங்க சார். இதுக்கப்புறம் எதுவும் கிடைக்காது சார். அட என்னப்பா, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ல, அப்படியே போயிடலாம். உள்ள யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். நீங்க காட்டுக்குள்ள பிலிம் ஷூட்டிங் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. உங்க கூட வந்த ஆயிஷா தான் காணாம போயிருக்காங்க. அவங்கள தேட நீங்க ஒரு முயற்சி கூட பண்ணல. சார் நாங்கள் ரொம்ப பயந்து போயிருந்தோம். அதோட ஆயிஷா தான் இந்த இடத்துல வெப் சீரிஸை ஷூட் பண்ணலான்னு சொன்னா. சார் அவளை நாங்கள் கூட்டிட்டு வரல சார், அவ தான் எங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா. ஆமா சார், இந்த பிரசாந்த் கூட ஆயிஷாவோட ஆளா தான் இருந்தான். இவன் பக்கத்துல இருந்ததால இவனுக்கு காட்டை பத்தி நல்லா தெரியும். நாங்க நைட் இங்க தங்கிட்டு காலையில கிளம்புறதா தான் இருந்தோம். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. லொகேஷனும் கிடைச்சது. அதுக்கப்புறம் டென்ட்டுக்கு வெளியே நெருப்பு கொளுத்திட்டு நாங்க சமைக்க ஆரம்பிச்சோம். இதெல்லாம் எத்தனை மணிக்கு நடந்தது? 5-6 மணி இருக்கும். அப்பதான் ஆயிஷா கேமராவை எடுத்துக்கிட்டு காட்டு பக்கம் போக ஆரம்பிச்சா. அவங்க தனியா காட்டுக்குள்ள போனாங்களா? ஏன்? சார் அவ அக்கம் பக்கம் லொகேஷன் எல்லாம் கேட்ச் பண்றேன்னு எங்ககிட்ட சொல்லியிருந்தா சார். அதோட பக்கத்துல தான் இருப்பேன், சீக்கிரமாவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனா சார். அப்புறம் ரொம்ப நேரமா அவ வரவே இல்லை. ஏதோ நடந்திருக்குன்னு நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம். நாங்க யோசிக்கிறதுக்குள்ளேயே பிரசாந்த் அங்க வந்து சேர்ந்தான். அவனுக்கு தெரிஞ்சதும் அவனே தேட கிளம்பிட்டான். இந்த காடு ரொம்ப ஆபத்தானது, அதனால நீங்களாம் யாரும் பிரிஞ்சு போயிடாதீங்க, ஒரே இடத்துல எல்லாரும் இருங்கன்னு சொல்லிட்டு போனான். இதை சொல்லிட்டு நேரா அவன் கிளம்பி போயிட்டான். அப்படி போன பிரசாந்த் திரும்பி வரவே இல்லை. அப்புறம் நீங்க பயந்து போய் இந்த இடத்த விட்டு ஓடிட்டீங்க. இல்ல சார், நாங்க அங்கதான் இருந்தோம். அதான் சத்தம் கேட்டது. அதுவும் முக்கியமா ஒரு பொண்ணோட குரல். சார் சத்தம் கேட்ட உடனே நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து ஓடி போனோம். சார் நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் நாங்க காட்டை விட்டு போயிருக்க கூடாது. ஆயிஷாக்கு நாங்க ஹெல்ப் பண்ணிருக்கணும். நீங்கெல்லாம் உண்மையிலேயே பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. ஆயிஷா கத்துன சத்தம் கேட்டதும் நீங்க காட்டுக்குள்ள போயிருந்தீங்கன்னா இந்நேரம் ஆயிஷா நம்ம கூட இருந்திருப்பாங்க. அதோட இந்த பிரசாந்துக்கு இப்படி ஒரு முடிவு வந்திருக்காது. காட்டுக்குள்ள இவ்வளவு தூரம் யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்ன. அப்ப இது யாரு? சார் எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது இல்லை சார். காட்டுக்கு நட்டு நடுவில் டென்ட்டு. உள்ள யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். இதை பாரு, இந்த துணியை கட் பண்ண மாதிரி தெரியுது. பேக் சைடில் கட் பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இதில் ஏதோ ஆபத்து இருந்திருக்கு. கத்தி இதை தான் யூஸ் பண்ணியிருக்கணும். வெளியில் என்னமோ நடந்தது, இதை கட் பண்ணிட்டு இருந்து ஓடி இருக்கணும். நைட்டு தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன். பான்ஃபயர் தோ உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சார் அடர்ந்த காட்டுக்குள்ளே இங்கே வந்து நைட்டு தங்குறவன் பைத்தியக்காரனாக தான் இருப்பான் சார். இல்லைனா இந்த அடர்ந்த காட்டில் தங்கறதுக்கு அவன் யோசிச்சிருக்க மாட்டான் சார். நேச்சர் லவராக இருக்கலாம், இல்லைன்னா கோலகாரனாக இருக்கலாம். இங்கே பாருங்க,
ரத்தம். யாரோ இந்த கல்லில் உட்காந்துருக்கணும். நெருப்பு அங்கே பற்ற வச்சிருக்கணும். அந்த நேரத்தில் இவனை யாரோ தாக்கியிருக்கணும். இதை பார்த்துட்டு டென்ட்டில் யாரெல்லாம் இருந்தாங்களோ ஓடி போயிருக்கணும். சரி, முன்னாடி பார்ப்போம். சார் சார் சூரியன் மறைய போகுது சார். திரும்பி போகிறதுக்கே 2 மணி நேரம் ஆகும் சார். போயிடலாம் வாங்க சார். சரி, நாளைக்கு வருவோம். சார், நாங்கள் ஆயிஷா டீம் கிட்ட இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் காமிச்சோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த டென்ட் அவங்க கேம்பஸ் சேர்ந்தது இல்லையா? சார், பூர்ணு, ஆயிஷாவோட கேமரா சிப். ஹேரல்கா, நீ இதை மிஸ் பண்ணிருக்க. என் கூட வான்னு நான் உன்கிட்ட சொன்னல. இங்க எவ்வளவு கிரீனரிஸ் இருக்கு தெரியுமா? லுக் அட் திஸ். ஏகப்பட்ட மரங்கள் இருக்கு. இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். என்னையும் அறியாம நான் காட்டுக்குள்ள வந்துட்டேன்னு தெரியுது. காடு பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்கும். எப்படியாவது வழியை தேடிக்கிறேன். அவ்வளோ ஒன்றும் கஷ்டமா இருக்காது. யாராவது இங்க இருக்கீங்களா? அங்க யார் இருக்கீங்க? நான் இங்க வசமா மாட்டிக்கிட்டேன். இந்த இடத்தை விட்டு எப்படி வெளியில போகணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சாரிக்கா, நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கவே கூடாது. இங்க இருந்து தப்பிச்சு என்னால வெளியில வர முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. அபிஜித், நாம ஏதாவது பண்ணி இந்த பொண்ணை காட்டுக்குள்ள இருந்து காப்பாத்தியே ஆகணும், புரியுதா? பாஸ், சொல்லு பாஸ், சொல்லு. ஆயிஷா டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பொருட்கள்ல இருந்து நான் அவளுடைய டிஎன்ஏ சாம்பிள்ஸை எடுத்து வச்சிருக்கேன் பாஸ். இதுல வருத்தமான விஷயம், நான் எடுத்த சாம்பிள்ஸ் ஆயிஷா டிஎன்ஏயோட மேட்ச் ஆகல பாஸ். என்ன? ஆனா ஒண்ணு, கொலைகாரனை பத்தி ஒரு சரியான ஆதாரம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அது எப்படி? பாஸ், இதை பாருங்க, டிஎன்ஏ ப்ரொஃபைல பாருங்க. இந்த 2 டிஎன்ஏ ப்ரொஃபைலும் 2 வெவ்வேறு ஆட்களுடையது. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 2 ப்ரொஃபைலும் எனக்கு ஒரே ஆளோட உடம்புல இருந்து கிடைச்சது. பிரசாந்த் உடம்புல இருந்து கிடைச்சது. பிரசாந்தோட உடம்புல இருந்து கடிச்சு? ஆமா பாஸ். அது எப்படி? பிரசாந்தோட மரணம் பல தடவை கத்தியால குத்தப்பட்டதால நடந்திருக்கு. அதோட அவன் உடம்புல கிடைச்ச பாதங்களோட அடையாளமும் ஒரிஜினல் இல்ல, அதை டூப்ளிகேட்டா உருவாக்கி இருக்காங்க. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, பிரசாந்தோட உடம்புல அவனுடைய பிளட்டை தவிர வேற இன்னொரு பிளட்டும் கிடைச்சது. அந்த இன்னொரு பிளட் ஆணோடதா பெண்ணோடதா அதை என்னால சொல்ல முடியாது. ஆனா அது பிரசாந்த் ரத்தத்தோட அப்படியே மிக்ஸ் ஆயிருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியா சொல்ல முடியும், பிரசாந்த் ரத்தம் வெளியே வந்த நேரம் தான் இந்த ரத்தமும் வெளியே வந்திருக்கு. அபிஜித், தயா, அது அந்த கொலைகாரனோட ரத்தமா இருக்கணும். ஏன்னா பிரசாந்த் அந்த கொலைகாரன் தாக்கியிருப்பான். பிரசாந்த் உயிரை காப்பாத்திக்க அந்த கொலைகாரனோட போராடி இருப்பான். அப்ப கொலைகாரனோட ரத்தம் பிரசாந்தோட பாடியில பட்டிருக்கணும். அப்படின்னா கொலைகாரனுக்குமே நல்லாவே அடிபட்டிருக்கணும். சாதாரண சண்டையிலலாம் இவ்வளோ ரத்தம் எப்படி வெளியே வந்திருக்காது. அப்படின்னா கொலைகாரன் உடம்புல இன்னும் காயங்களும் இருக்கணும். இன்னொரு விஷயம் பாஸ், என்ன? டென்ட்டுக்கு பக்கத்துல ஒரு கல்லுல ரத்தக்கரை இருந்தது இல்ல, அந்த ரத்தம் பிரசாந்தோட தான். அப்படின்னு இந்த மொத்த கேஸும் அந்த டென்ட்டை சுத்தி தான் நடந்திருக்கு. சார், என்ன பூர்வி? சார், இந்த ஷூ கிடைச்சது. ஒருவேளை இந்த ஷூ ஐஷாவுதா இருக்குமோ? சரி, வாங்க பார்க்கலாம். சார், இங்க பாருங்க சார். சார், முதுகுல கத்தியால குத்தி இருக்காங்க 5 தடவை. பாடியை திருப்பு. இது ஐஷா இல்ல? முகம் இன்னும் தெளிவா இருக்கு அபிஜித். ஒரு சின்ன கீரல் கூட முகத்துல இல்ல, அடியும் படல. ஆனா நாம பார்த்த வீடியோவில்
ஆமா சார், வீடியோல தலையில அடிபட்டு இருந்தது, ரத்தம் கூட வடிஞ்சிருந்தோம். ஆனா இங்க ரத்த கறியே தெரியலையே, கிளீனா இருக்கு. அப்படின்னா அந்த வீடியோவும் ஒரு செட்டப் தான். அதாவது ஆயிஷா யாரோ அவளை கொலை பண்ற மாதிரி ஃபுல் மேக்கப்போட ஆக்டிங் பண்ணி இருக்கா. அப்படி அவ அந்த வீடியோவுல நடிச்சு காட்டியிருக்கா. ஆனா இவன் எதுக்காக இப்படி எல்லாம் செய்யணும்? ஒன்று விளையாட்டுக்கு பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா சார் ஒரு ஆபத்தான நிலையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கலாம். இந்த 2 விதங்கள்லையும் இவனோட பொய் உண்மையா மாறி இருக்கு. இவன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னா எதுக்காக இவ பண்ணா? அது அவளோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ தான் சொல்ல முடியும். எல்லாரையும் கூப்பிடு. ஃப்ரெடி, ஆயிஷாவோட ஃபோன் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணு. ஏன்னா இந்த சம்பவம் நடக்கும்போது இவ யார் யார் கூட எல்லாம் கான்டாக்ட்ல இருந்தா, அதோட அவங்க எல்லாம் எங்க இருந்தாங்கன்னு விசாரி. அவளை பார்க்க எவ்வளோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இறக்கமே இல்லாம என் தங்கச்சியை கொலை பண்ணிருக்காங்க. அதோட இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவளே தனக்கு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு அடிப்பட்ட மாதிரி நடிச்சிருக்கான்னு சொல்றாங்க. அந்த நாடகமே உண்மையாயிடுச்சு. இவங்க சொல்றத நம்பாத, இது எல்லாமே போய். நம்ம ஆயிஷா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. நீங்க அவ மேல வீண் பழிய சுமத்துறீங்க. இத பாருங்க, உங்க வருத்தத்தை எங்களால புரிஞ்சுக்க முடியுது. நாங்க உங்ககிட்ட எதையும் மிகைப்படுத்தி சொல்லல, எல்லாமே உண்மைதான். ஆயிஷா கேமராவோட 3வது கிளிப் எங்களுக்கு கிடைச்சது. அதுல ஆயிஷாவோட முகத்துல அடிப்பட்ட காயங்களும் சில ஸ்கிராச்சஸும் இருந்தது. ஆனா ஆயிஷாவோட பாடி கிடைச்சப்போ முகத்துல அடியும் இல்ல, ஸ்கிராச்சஸும் இல்ல, ரொம்ப கிளீனா இருந்தது. அது எப்படி, யாருக்காவது தெரியுமா? இந்த வீடியோல ஆயிஷா ஒன்றும் விளையாடல. அவளுக்கு இந்த விளையாட்டுத்தனம் இல்லைல்ல? கிடையாது. அவள் லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. அவளால விளையாட்டுத்தனமா இருக்க முடியாது. அவ காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிருந்தா. அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யார் அங்க போய் விளையாடுவாங்க? மற்றவங்கள பற்றி தெரியாது, ஆனால் ஆயிஷா இதை பண்ணியிருக்கா. ஒருவேளை அவள் விளையாடலன்னா வேணும்னே பண்ணியிருக்கணும். ஏன் அவ கூட ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு அவன் எதுக்காக நிரூபிக்க பார்த்தா? ஆயிஷா எதுக்காக இதெல்லாம் விரும்பணும்? உண்மையிலேயே அவளை யாராவது தாக்கியிருக்கணும், அதனால தான் அவள் இறந்து போயிருக்கு. இதெல்லாம் வேற விஷயம். ஆனால் எதுக்காக இவ அந்த மாதிரி நடிச்சா? உண்மையிலேயே அவ ஏதோ ஒரு ஆபத்தில் சிக்கினதுனால அப்படி நடிச்சால என்ன? அவ கஷ்டத்துல இருந்தா. அவ கஷ்டத்துலேருந்து இந்த மரணம் தான் அவளை கண்டிப்பா காப்பாற்ற முடியும். அப்படின்னா நீ என்னதான் சொல்ல வர? சார், ஃப்ரெடி, இதை பாருங்க. இது ஆயிஷாவோட கால் ரெக்கார்ட்ஸ். ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா? ஆமாம் சார், இருக்கு. ஒருத்தன் இருக்கான், கேத்தன். அவன் ஆயிஷாக்கு நிறைய கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் கூட பண்ணியிருக்கான். சொல்லப்போனால் என்னைக்கு ஆயிஷா கொலை செய்யப்பட்டாலோ அன்னைக்கு நைட்டே அவனோட ஃபோன் லொக்கேஷன் தான் காட்டுது, இந்த 2 கிலோமீட்டர் பக்கத்தில். கேத்தன் யாரு? கொலை நடந்த அன்னைக்கு அவன் காட்டுக்குள்ளே இருந்திருக்கான். யார் அவன்? சார், அவன் தான் ஆயிஷாவோட ஹஸ்பண்ட். 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. ஒருவேளை ஆயிஷா இறந்து போன மாதிரி நடிச்சிருந்தான்னா அதுக்கு பின்னாடி கேத்தன் இருக்கலாம். ஜித்தன் ஆயிஷாவோட புருஷன். ஆனா இந்த விஷயத்தை முன்னாலே சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா என்ன? அது இருக்கட்டும், கேத்தனுக்காக அவ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடிக்கணும்? எங்களுக்கு கேத்தன் கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிருச்சுன்னு நாங்க சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்படி நடக்கும் நினைக்கல. அவனே வந்து அவளை கொலை பண்ணிருக்கான். நீங்க பாரு ப்ளீஸ். கேத்தன் என் தங்கச்சியை கொலை பண்ணிருக்கான். சரி சரி, அதெல்லாம் நாம பாத்துக்கலாம். ப்ளீஸ் நீ அழாத, அமைதியா இரு. முதல்ல நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ள பேசிக்கிறத நிறுத்துங்க. விஷயம் என்னன்னு தெளிவா சொல்லுங்க. நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி கேத்தன் ஆயிஷா ஒரு ட்ரிப்ல சந்திச்சாங்க. ஆயிஷா கேத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்படிதான் எப்பவும் அவசரமா முடிவெடுப்பா. ஆனா இந்த கல்யாணம் அவ வாழ்க்கையை புரட்டி போடணும்னு அவன் நினைக்கவே இல்லை. கேத்தன் அவளுக்கு லாய்க்கானவன் இல்லை, சரியான சைக்கோ பைத்தியம். பொசிசிவா இருந்தா, அவ வாழ்க்கையை நரகமாக்கி வச்சிருந்தான். அதனால 6 மாசத்துக்கு முன்னாடி இவ அவனை விட்டுட்டா. வேற என்னதான் பண்ணுவா? அவன் பண்ற டார்ச்சரை நாங்க எல்லாருமே பார்த்துருக்கோம். மாணிக், இன்னைக்கு எல்லா ஆடிஷனும் சென்டர்ல தான் இருக்கு. எல்லாத்தையும் ப்ளே பண்ணிட்டு சாருக்கும் காட்டிடு. ஆயிஷா வந்துட்டே இருப்பா. சரி. ஆயிஷா? ஆயிஷா, என்னாச்சு?
ஆர் யூ ஓகே? ஆயிஷா உனக்கு ஒன்றும் ஆகலையே. இதெல்லாம் எப்படி ஆச்சு? யார் இதை பண்ணுது? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ கேள்வி கேக்குறீங்க? எனக்கு ஒன்றும் ஆகல. அவசரமா படிக்கட்டுல இறங்கும் போது தடுக்கி கீழே விழுந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லை. போதும், நிறுத்து ஆயிஷா. இன்னும் எவ்வளவுதான் போய் சொல்வ? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீ அந்த ஆளை விட்டு தொலைய வேண்டியதானே? நான் விட்டுட்டாலும் அவ என்னை விட மாட்டானே. இந்த உலகத்துல நீதித்துறைன்னு ஒண்ணு இருக்கு. அவனை போலீஸ்ல முதல்ல பிடிச்சு கொடுக்கலாம். போலீஸ் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போனாலும் அவன் அங்கிருந்து தப்பிச்சு வெளியில வந்துடுவான். வந்துட்டு என்ன தேடி கண்டுபிடிப்பான். அப்புறம் என்னை விடவே மாட்டோம். எப்பல இருந்து உனக்கு ஃபோன் பண்றேன்? ஏன் ஃபோன் எடுக்கல? இங்க உட்காந்து டைம் பாஸ் பண்றியா? இல்ல கேத்தன். எங்க இருந்து இவ்ளோ தைரியம் வந்தது? கேத்தன், நான் டாக்டர் கிட்ட போயிருந்தேன். ஃபோன் சைலண்ட்ல இருந்தது. அத ஃபோன் எடுக்கல. ஓகே, டாக்டரா? இப்பெல்லாம் அடிக்கடி டாக்டர் கிட்ட போயிட்டு வர? கேத்தன், என்ன பேசுற? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சரி, இனிமேல் நான் டாக்டர் கிட்ட போக மாட்டேன். இப்ப போனதுக்கு மன்னிச்சிடு. உனக்கு உன் தகுதியை காட்டுறேன் வா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க அவள? விடு. ஏய், உன் வேலையை மட்டும் பாரு. இனஃப். இவ சரியான மிருகமா இருந்திருப்பான். அது சரி, நீங்க ஏன் கேத்தனை பத்தி முதல்லயே எங்க கிட்ட சொல்ல? இப்ப சொன்னதை பார்க்கும்போது கேத்தன் தான் எங்களோட பிரைம் சஸ்பெக்டா இருப்பானோன்னு தோணுது. கேத்தனுக்காகத்தான் அவ இதெல்லாம் பண்ணியிருக்கணும். அதோட கேத்தன் ஆயிஷாவோட இந்த நடிப்பை அப்படியே ரியாலிட்டியா மாத்திருக்கான். நீங்களாம் மறைக்காம முதல்லயே கேத்தனை பத்தி எங்க கிட்ட சொல்லி இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கடந்த 6 மாசமா ஆயிஷா எங்க கூட தான் இருந்தா. அதோட இதுக்கு நடுவுல கேத்தன் அவ ஒரு தடவை கூட சந்திக்கவே இல்லை. சிட்டியை விட்டு அவன் காட்டுக்குள்ள வருவான்னு நாங்க யாரும் நினைச்சு பார்க்கல. இவனை மாதிரி ஒரு சைக்கோ பைத்தியக்காரன் என்ன வேணாலும் செய்வான். சார், கேத்தனோட அட்ரஸ் அண்ட் டெலிஃபோன் நம்பர் எங்க கிட்ட கொடுங்க. கேத்தன், சார், இங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் தெரியலையே சார். நீங்களா யாரு? கேத்தன் ஆயிஷாஸ் ஹஸ்பண்ட், ரைட்? போலீஸா? சிஐடி. எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஏன் ஆயிஷா போயிட்டா? என் வாழ்க்கையே பாழா போயிருச்சு. உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்னதான் தேவை? இன்ஃபர்மேஷன். உன்னை பத்தியும் ஆயிஷா பத்தியும். அவளை பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவியா நீ? சார், நான் அவளை ஆழமா லவ் பண்ண, என்னை விட அதிகமா. அதனால தான் டார்ச்சர் பண்ணி அடிச்சியா? சொல்லு. நான் எதுக்கு டார்ச்சர் பண்ணணும்? உன்கிட்ட இருந்து தப்பிச்சு அவ கோர்ட்டை தேடி போனா. ஆனாலுமே நீ தொடர்ந்து தொல்லையை கொடுத்துரு. சார், இதெல்லாம் போய் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. மிஸ்டர் கேத்தன், எங்க கிட்ட ரெக்கார்டு இருக்கியா? நீ அடிக்கடி அவளுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன்லயே போட்டு மிரட்டி இருக்க. இந்த விஷயத்த அவ யாருக்கிட்டையும் சொல்லல, ஆனா எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, கடந்த 6 மாசமா நீ ஹெலன் அண்ட் ரோகன் வீட்டு பக்கத்துல சுத்திக்கிட்டு இருந்திருக்க. என்னைக்கு ஆயிஷா கொலை செய்யப்பட்டாலோ அன்னைக்கும் நீ ஜங்கில் தான் சுத்திட்டு இருந்திருக்க. ஃபோன் லொக்கேஷன்ல இருந்து எல்லாத்தையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே எங்ககிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாத ஒண்ணுமே நடக்காத. அதோட இந்த டபுள் மர்டர்ல கொலைகாரனுக்கும் நல்லா அடிபட்டிருக்கு இல்லையா? இங்க பாரு, இது எப்படியாச்சு? சார், அன்னைக்கு மரத்துல தான் இந்த அடி பட்டது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல சார். நான் ஆயிஷாவை கொலை பண்ணல சார். அன்னைக்கு நான் காட்டுக்கு போனது உண்மைதான். ஆனா நான் ஜஸ்ட் அவகிட்ட பேசுறதுக்காக தான் போனேன் சார். நான் அவளை பார்த்து கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுது. எனக்கு அவ ஞாபகம் வந்தது. அவளை மீட் பண்ண ஆசைப்பட்டேன், பேச ஆசைப்பட்டேன், புரிய வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். அப்பதான் நான் டார்ச்சர் பண்ண முடியும். இல்ல சார், நான் மாறிட்டேன் சார். அதை தான் நான் சொல்ல நினைச்சேன். ஆனா நான் எப்ப காட்டுக்குள்ள போனேனோ அப்ப அவ வேற யாரு கூடயே காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தா. அப்ப நான் என்னதான் பண்றது? ஏற்கனவே எனக்கு கோபம் வரும். ஆனா அவசியமா அங்க கலாட்டா பண்ணா பிரச்சனை வரும்னு நினைச்சு நான் எதுவும் பண்ணாம வீட்டுக்கு வந்துட்டேன் சார். ட்ரஸ்ட் மீ சார், நான் எதுவும் பண்ணல, நான் கொலை பண்ணல. இங்க பாரு கேத்தன், இப்போ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஸோ இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீ எங்க கூட கஸ்டடியில் தான் இருப்ப. கேத்தன் ஒருத்தன் கிட்ட தான் ஆயிஷாவை கொலை பண்றதுக்கான மோட்டிவ் இருந்துச்சு. அவன் தப்பிச்சிட்டான். இப்ப இருக்கிறது இவங்க. ஹீரல், சாய்ரா, அஜித், மாணிக், அப்புறம் ருஹான். இவங்க எல்லாருமே ஆயிஷாவோட ஆட்கள் தான். இவங்களுக்கு இதுல என்ன மோட்டிவ் இருக்கும்?
ஏன்னா இவங்க கூட அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஆயிஷாவோட மரணத்தினால கண்டிப்பா யாருக்கும் லாபம் இருந்திருக்கு. அவ மரணத்தால யாருக்கு என்ன கிடைக்கும்? சொத்து, பணம். பணமா? இன்சூரன்ஸ் பணம். இன்சூரன்ஸ். பூர்வி ஃப்ரெடி, ஒரு வேலை பண்ணுங்க. சிட்டில இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ஃபோன் பண்ணுங்க. அவங்க கிட்ட ஆயிஷாவோட லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. ஆனா ஒரு விஷயம், ஆயிஷாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ இந்த விஷயம் தெரிய வேண்டாம். ஒருவேளை கொலைகாரி இவங்கள யாராவது இருந்தா உடனே அலர்ட் ஆயிடுவாங்க. ஓகே, தேங்க்ஸ் சார். ஃப்ரெடி, ஆயிஷாவோட அக்கௌண்ட்ல 1 lakh rupees தான் சார் இருக்கு. மற்றபடி ஃபிக்ஸட் டெபாசிட் ருபீஸ்லாம் எதுவும் இல்லை சார். சார் தனிஷா இன்சூரன்ஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்ட ஆயிஷா பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு. 50 லட்சம். ஓ, ஐ சீ. அதோட இந்த அமௌண்ட் ஆயிஷாவோட நீஸ், அதாவது ரோஹன் அப்புறம் ஹீரலோட பொண்ணு நிமிஷாவுக்கு போகும். அப்படியா கதை? இப்போ ஓரளவுக்கு புரியுது. சார், உங்களுக்கு என்னதான் வேணும்? அதோட எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியாச்சு. அதோட என் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை. இந்த நேரத்தில் அவ கூட நான் இருக்கணும். ஆனா என்ன இங்க நிக்க வச்சிருக்கீங்க? சார், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. இன்னும் நீ நிறைய பேச வேண்டி இருக்கு. நீ ரொம்ப பேசுற. அதனால நாங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொன்னா போதும். உன்னோட வாஷில இருக்கிற ஃபேக்டரி சீலாக போகுதுல, ஏன்னா நீ லோன் காட்டல. ஏன்? கரெக்டு தான். ஆனா இதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? கேள்வி கேட்காத, பதில் சொல்லு. ஆயிஷா உங்க வீட்டில் உங்க கூட தானே தங்கினா? அப்படின்னா 7 நாள்ல நீ அவளுக்கு 41 தடவை கால் பண்ணியிருக்க. ஏன்? பிரமாதம்பா. 7 நாளா ஆயிஷாவுக்கு 41 கால்ஸ். எதுக்கு அவ்வளவு கால்ஸ்? அது மட்டும் இல்ல, உனக்கு பினான்சியல் பிரச்சனையும் இருக்கு. இப்படி ஆயிஷா இறந்து போயிட்டா உன்னோட சின்ன குழந்தைக்கு அந்த மொத்த பணமும் கிடைச்சிருக்கும், 50 லட்சம் ரூபாய். அவ பாவம் அப்பாவி சின்ன குழந்தைல, அந்த குழந்தைக்கு 50 லட்சம்னா என்னன்னே தெரியாது. அவளா அதை யூஸ் பண்ண போறா. அந்த மொத்த பணத்தையும் யூஸ் பண்ண போறது அந்த குழந்தையோட அப்ப நீதான் ருஹான். போதும், வாயை மூடுங்க. இதுக்கு மேல வேண்டாம். நான் தான் ஆயிஷாவை கொண்டேன்னு சொல்ல வரீங்க? சார், எனக்கு 15 கோடி ரூபாய்க்கு லோன் இருக்கு. 50 லட்சம் ரூபாயில ஒன்றும் பண்ண முடியாது. நான் எதுக்காக அவளை கொல்லணும்? அது மட்டும் கிடையாது, அவ உடம்புல கொலகாரன் ரத்தம் இருந்துச்சுல, நீங்களே பாருங்க, நல்லா பாருங்க. எனக்கு எங்கேயும் அடிப்படலையே. நான் அங்க இருக்கல, யாரையும் கொலை பண்ணவும் இல்லை. எல்லாம் சார்ட் அவுட் ஆயிருந்தது. பிரசாந்த் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்னத்தை பாத்துக்கிறேன்னு சொன்னா? பிரசாந்த் என்னத்தை பாத்துக்கிறேன்னு சொன்னா? என்னத்தை பாத்துக்கிறேன்னு சொன்னா? சார், நான் தப்பு பண்ணியிருந்தேன். நான் உங்ககிட்ட முதலே எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். நான் பயந்துருந்தேன், ரொம்ப பயந்து போயிருந்தேன். முதல்ல நீ என்ன சொல்லணும்னு நினைச்ச அதை இப்ப சொல்லு. நானும் ஆயிஷாவோட பிளான்ல தான் இருந்தேன். நாங்கள் ஜஸ்ட் அவளை செத்த மாதிரி காட்டணும்னு நினச்சோம். ஆக்சுவலி அவள் சாகிற மாதிரிலாம் இல்லை. நம்ம சந்தேகப்பட்டது கரெக்ட் சார். எல்லாம் கரெக்டாக போச்சு. அந்த வீடியோஸ்லாம் போய் அது கேத்தன் கிட்ட இருந்து தப்பிச்சு எடுத்தது. நீ அந்த பிளான்ல அதனால ஒரு பார்ட்டா இருந்த. சார், கேத்தன் அவள் வாழ்க்கையை பாழாக்கி வச்சிருந்தான். அவள் யாருக்கிட்டே எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக இருந்தா. சார், ஒரு நாள் எல்லாம் ஓவராக போச்சு. எல்லாம் எல்லையை கடக்க ஆரம்பிச்சுது. கேத்தன் அவளுக்கு பெரிய ஆபத்தாக வருவான்னு பயந்தா. அப்போ தான் என்கிட்ட சொன்னான். சார், கேத்தன் ஒரு பைத்தியம். போலீஸோ இல்லை டிவோர்ஸோ அவனை ஒன்றும் பண்ணியிருக்காது. ஆயிஷா நிரந்தரமாக அவங்ககிட்ட இருந்து பிரிய நினைச்சா, மொத்தமாக விலக நினைச்சா. என்னால முடியல தான். டிவோர்ஸ் கிடைச்சிட்டாலும் கேத்தன் என்னை வாழவே விட மாட்டான். மரணம் ஒண்ணுதான் என்னை கேத்தன் கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும் நான் நம்புறேன். ஆயிஷா, இதான் ஒரு வழின்னா அதையே பண்ணலாம். உன்னோட மரணம் அந்த கேத்தன் கிட்ட இருந்து காப்பாற்றும். நீ செத்துரு. வாட்? ரிலாக்ஸ். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம வித்தியாசமாக ஏதாவது பண்ணுவோம். அதாவது நீ செத்த மாதிரி காட்டணும். உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உன்னை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அதோட பாடியை அடையாளம் தெரியாத அளவுக்கு அழிச்சிருக்காங்க. அப்படி காட்டிட்டு ஆயிஷா இந்த ஊரை விட்டு போயிடு. அதோட உன்னோட இன்சூரன்ஸ் பணம் அது நிமி பேரில் தானே இருக்கு. அதை உன்கிட்ட நான் வந்து சேர்த்துறேன். 50 லட்சம் ரூபாயை வச்சுக்கிட்டு புது இடம், புது லைஃப் நீயே ஆரம்பிச்சுக்க. ஆனா அத்தான்,
நான் உயிரோட இருக்கும்போது என்னோட பாடி எப்படி கிடைக்கும்? அந்த டென்ஷன் உனக்கு வேண்டாம், எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு இருக்கான் பிரசாந்த், அவன் இதுக்கு முன்னாடி நிறைய வேலை எனக்காக பண்ணியிருக்கான். ஆனால் ஆயிஷா, ஆனால் இதுக்கப்புறம் நீ உன்னோட வாழ்க்கையில் என்னையோ நிமியையோ உன் அக்காவையோ யாரையும் சந்திக்க முடியாது. ஆனால் ஒரு நல்ல விஷயம், அந்த பைத்தியக்காரங்கிட்ட இருந்து உனக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைச்சிரும். நீ விடுதலை ஆயிடுவ. எல்லாம் கரெக்டாக போச்சு, பிளான் படியே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆயிஷா பிரசாந்த் கூட தொடர்ந்து டச்சில் தான் இருந்தேன். ஆனால் தெரியல, திடீர்னு ஃபோன் கட் ஆகிடுச்சு. காட்டுக்குள்ளே ஒரு பொண்ணோட டெட் பாடியை வைக்க இருந்தேன். அதை நான் ஒரு மார்ச்சுரியிலேருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஆயிஷாவோட ட்ரெஸ் அந்த பொண்ணுக்கு போட்டிருக்கணும், அதோட அந்த பாடியோட முகம் செதஞ்சிருந்துருக்கணும். ஆனால் சார், நான் என்ன சொல்ல, நானே அதிர்ச்சி ஆனேன். ஏன்னா அந்த இடத்துல பிரசாந்தோட பாடி இருந்துச்சு. சார், இந்த பிரசாந்த் ஆயிஷாவை மார்னிங்குள்ளே காட்டுக்குள்ளே அந்த பக்கமாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தான். ஆனால் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் சார். பிரசாந்தை யார் கொண்டாங்க, ஆயிஷாவை யார் கொண்டாங்க, எதுவும் தெரியாது. அப்படின்னா 3வது ஆளும் இருக்கான். அவனுக்கு இந்த பிளானை பற்றி தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு ஆயிஷாவையும் தெரிஞ்சிருக்கு, பிரசாந்தையும் தெரிஞ்சிருக்கு. அந்த நேரத்தில் ஜங்கல்ல இருந்திருக்கணும். 3வது ஆளா? 3வது ஆள். உன் கணக்குப்படி பிரசாந்தும் ஆயிஷாவும் மட்டும் தான் டென்ட்டுக்குள்ளே இருந்திருக்கணும். ஆனால் டென்ட்டு பக்கத்தில் இருந்த கல்லில் பிரசாந்தோட ரத்த கரை இருந்தது. டென்ட்டுக்கு பின்னாடி கிழிஞ்சும் இருந்தது. அதை பார்க்கும்போது ஆயிஷா டென்ட்டுக்கு முன்னாடி ஓடாமல் பின்பக்கம் தான் ஓடி இருக்கணும் இல்லையா? அதாவது அவளுக்கு ஆபத்து நெருங்குதுன்னு அவளுக்கு புரிஞ்சு போயிருக்கணும். அதாவது பிரசாந்துக்கு அந்த இடத்துல என்ன நடந்ததோ அது எல்லாமே அவளுக்கும் நடக்கணும் புரிஞ்சிருக்கும். அங்கே 3வது ஆளும் இருந்திருக்கான். முதல்ல அவன் பிரசாந்தை கொலை பண்ணியிருக்கான், அப்புறம் ஆயிஷாவை சேஸ் பண்ணியிருக்கான். கரெக்ட். இப்போ எல்லாத்தையும் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தா அன்னைக்கு நைட்டு காட்டுக்குள்ள ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதாவது பிரசாந்தும் ஆயிஷாவும் காட்டுக்குள்ள போனாங்க. ஆயிஷா டென்ட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்தான் அண்ட் பிரசாந்த் நெருப்பை கொளுத்திக்கிட்டு வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் அந்த 3வது ஆள் அங்கே வரான். வந்து பிரசாந்தை சீன்றான். ஆள் பிரசாந்தை தாக்குறான். சத்தம் கேட்டதும் ஆயிஷா டென்ட்டோட பேக் சைட்லேருந்து ஓடிடுறான். வந்தவன் பிரசாந்தை இறக்கமே இல்லாமல் கொலை பண்ணுறான். அதோட ஆயிஷாவையும் சேஸ் பண்ணுறான். அது இருக்கட்டும், அந்த 3வது ஆள் யாரு? இந்த பிளானை பற்றி அவனுக்கு எப்படி தெரியும்? அப்புறம் காடம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இரவு நேரத்தில் டென்ட்டுக்கு வந்திருக்கான். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் ருஹான் சார். அந்த 3வது ஆள் யாரா இருந்தாலும் அவனை கண்டிப்பா நாங்க பிடிச்சிடுவோம். எது எப்படியோ இந்த குழப்பத்துக்கான பதில் இதோ இதுக்குள்ளதான் இருக்கு. ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்கள யாரோ ஒருத்தர் தான் கொலைகாரன். நம்ம கண்ணுக்கு தான் யாருன்னு தெரியல. பொறுவி, ஆயிஷாவோட கேமரால இருந்து நமக்கு கிடைச்ச கிளிப்பை கொஞ்சம் ப்ளே பண்ணு. அதாவது ஃபர்ஸ்ட் கிளிப். எஸ் தயா, நீ சரியாத சொன்ன. கொலைகாரன் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கான். நாம தான் அவனை சரியா கவனிக்கல. ஒரு வேலை பண்ணுங்க, எல்லாரையும் காட்டுக்கு வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் விளையாட்டு கவனிங்க. சார், நீங்கள் இப்போ என்ன சந்தேகப்படுறீங்களா? உங்ககிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேனே சார். அதோட சார், என் மனைவியை நான் ஏன் கொல்லணும்? நான் அவளை லவ் பண்ணேன். என் சிஸ்டரை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு நீங்க எங்க கிட்டயே என்கொயரி நடத்துறீங்க? அவ காணாம போன விஷயத்த சொன்னதே நான் தானே. சரி, நாங்க ஏதாவது பண்ணியிருந்தா எதுக்காக ஃபோன் பண்ணணும்? ஆனா யாரோ ஆயிஷாவை கொலை பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த கொலையை பண்ணது யாரு அது எங்களுக்கு தெரியும். ஆயிஷாவோட கொலைய உங்கள யாரோ ஒருத்தர் தான் பண்ணிருக்கீங்க. அது யாருன்னு நீங்களே சொல்லுங்க. எங்கல்லையா? யார் சார் அது? இதோ இப்ப தெரிஞ்சிடும். ரோஹன், ஒரு விஷயம் சொல்லு. ஆயிஷா ட்ராக்கிங்காக உங்க வீட்டில இருந்து சம்பவத்துக்கு ஒரு நாள் முன்னாடி தானே கிளம்புனா? ஆமாம் சார், முன்னாடி தான் கிளம்புனா. சரி, இது அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ தானே? அன்னைக்கு தானே ட்ரக்கிங்க்கு கிளம்பினா? இது ஆயிஷாவோட அக்கௌண்ட். அவ தான் இதை போஸ்ட் பண்ணியிருக்கா. அப்போ இது அவளது தானே? நீங்க எல்லாரும் என் சிஸ்டரை கொலை பண்றவனை தேடுறதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? எங்கேயாவது போய் தேடுங்க. இதால உங்களுக்கு என்ன ஆதாரம் கிடைக்கும்?
அதாவது நீங்க வந்து ஆயிஷாவை உயிரோட பார்த்துருக்கீங்க, அதுவும் அதே நாள், அப்படிதானே? அதுக்கப்புறம் அவ காணாம போயிருக்கா, அதை என்கிட்ட சொன்னீங்க. அன்னைக்கு அவ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான்னு சொன்னீங்க, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவ வந்து ஸ்கை ப்ளூ கலர் டி-ஷர்ட் போட்டிருந்தா, பிளாக் கார்கோ பேண்ட்ஸ், தலைமுடியை இப்படி கட்டியிருந்தா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல? என்ன இது? அவ சாவும் போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு, ஏய் சொல்லுண்ண. ஏன்னா அன்னைக்கு இவ காட்டுல இருந்திருக்கா. இவ தான் பிரசாந்த கொலை பண்ணா, அப்புறம் ஆயிஷாவை ஃபாலோ பண்ணா, அவளை ஃபாலோ பண்ணி அவளையும் கொலை பண்ணியிருக்கா. பிரசாந்த கொலை பண்ணும்போது உனக்கு காயமும் ஏற்பட்டிருக்கு. காட்டு. என் கையை விடு, என்னை விட்டு தள்ளியே இரு. இன்னும் என் தங்கச்சியை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் வக்கில்ல. ஆனா எங்க மேலேயே இந்த பழிய போடுறியா? போதும், நீ ரொம்ப நடிச்சிட்ட. இப்ப உண்மைய சொல்லு. ஆயிஷாவை நீ தானே கொலை பண்ண? நான் தான் அவளை கொலை பண்ண. நான் தான் என் சிஸ்டர் ஆயிஷாவை கொலை பண்ண. மேடம் நீங்களா? மெதுவா பேசு. ஆயிஷா எழுந்துடக்கூடாது. இன்ஃபேக்ட் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா? அவளை ஒன்று பண்ணு, நிரந்தரமா நீ படுக்க வச்சிரு. மேடம் என்ன பேச்சு பேசுறீங்க? சுஹான் உனக்கு ஆயிஷாவை பத்திரமா காட்டுல இருந்து வெளியில கொண்டு வந்து விட எவ்வளவு பணம் கொடுத்தான்? 2 லட்சம் ரூபாய். நான் வந்து உனக்கு 5 லட்சம் கொடுக்கறேன். நீ ஆயிஷாவை கொலை பண்ணணும். என்ன மேடம் நீங்க என்ன பேசுறீங்க? ஆயிஷா உங்களுடைய சிஸ்டர். அவளை காப்பாத்துவன் நான் வாக்கு கொடுத்திருக்கேன். என்னால கண்டிப்பா அவளுக்கு துரோகம் பண்ண முடியாது. ஆயிஷா, 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 நான் சொல்றத கேளு ஆயிஷா. நான் உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன். எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்க. உன்னோட இன்சூரன்ஸ் பணத்துக்காக உன்னை கொலை பண்ண பாக்குறாங்க ஆயிஷா. அடியே ஏன் செல்லம். ஆயிஷா, சாரிக்கா, எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. சாரி, ஏற்கனவே பயங்கரமான டென்ஷன்ல இருந்தேன். அதான் இப்படி பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ எம் சோ சாரி. இல்லண்டி நீ. சாரிக்கா. சாரி சொல்லாத. சொல்ல போனா நான் தான் சாரி சொல்லணும். எதுக்குக்கா? ஐ ஆம் சாரி. உன்னோட சிஸ்டர் ஆயிஷாவை நீங்க ஏன் கொலை பண்ண? உங்களுக்கு ஆயிஷாவை தெரியாது. எல்லாருக்கும் அவ தான் ரொம்ப பெட்டா இருந்தா. லவ்லி ஆயிஷா. எல்லாருக்கும் அவளதான் பிடிக்கும், என்ன பிடிக்கவே பிடிக்காது. மம்மி, டாடி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபேக்ட் ரோஹன், என் பொண்ணு நிமி கூட என் கூட இருக்க மாட்டா, அவ கூட தான் இருப்பா. அவ ரோஹனை என்கிட்ட இருந்து பறிக்க பார்த்தா. நான், ரோஹன், அப்புறம் நிமி, எங்களை விட்டு பெரிய அவளுக்கு மனசே இல்ல. இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? அப்புறம் நான் யோசிச்சேன், எப்ப பாரு என்ன கண்டு அவளுக்கு வயிற்றுச்சல்ல. இன்னைக்கு வரைக்கும் அவ தானே ஜெயிச்சிட்டு இருந்தா. சரி, ஆயிஷாவே இல்லைன்னா அவளோட வெற்றியும் இருக்காது இல்லையா? அதனாலதான் நான் அவளை கொலை பண்ண. ஹேய், எதுக்கு இப்படி நீ பண்ண? ஆயிஷா உன்னோட சின்ன தங்கச்சி. என்ன அவ எவ்வளோ பாசமா கூப்பிடுவா தெரியுமா? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உன்னை மனைவின்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. ரோஹன், இதுல ஓ தப்பு எதுவுமே இல்ல. எல்லா தப்பையும் அந்த ஆயிஷா தான் பண்ணியிருந்தா. அவதான் பண்ணியிருந்தா. அவ இருக்காளே, என் கிட்ட இருந்து உன்னை பறிக்க நினைச்சா. ஆனா இந்த மாதிரி இனிமேல் எதுவும் நடக்காது. இனிமே என் கிட்ட இருந்து உன்னை யாராலும் பறிக்க முடியாது. நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. உன்னோட இந்த சந்தேகம், அப்புறம் உன்னோட இன்செக்யூரிட்டி,
இதெல்லாம் ஒரு அப்பாவி பொண்ணோட உயிரை பறிச்சிருக்கு. கைடு பிரசாந்தியும் கொண்டு இருக்க. அது மட்டும் இல்ல, கூட பிறந்த உன் சகோதரியவே கொண்டு இருக்க. சட்டம் உனக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கும்.